الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. من حج عن والديه بعد وفاتهما كتب له عتق من النار، أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மனிதன் உலகத்திற்கு வருவதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மனிதன் யாரின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தானோ அப்படிப்பட்ட பெற்றோர்களை பற்றி பல்வேறு இடங்களில் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வலா தகுல்லஹுமா உஃபி வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. நீங்கள் அந்த பெற்றோரை பார்த்து உஃப் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அந்த பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ நீங்கள் பெற்றிருந்தால் அவர்களை வெறுத்து ஒதுக்காதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் சங்கையான முறையில் நீங்கள் பேசுங்கள் என்று தொடர்ந்து பெற்றோரை பற்றி அல்லாஹ் உணர்த்தி கொண்டே வருகிறான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், வஹ்ஃபித் ஜனாஹக மினல்-ذுல், பெற்றோர்களிடத்திற்கு முன்னால் நீங்கள் வந்து நிற்கும் பொழுது பணிவான முறையில் நீங்கள் நில்லுங்கள். வஹ்ஃபில் என்ற வார்த்தையை அல் குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வஹ்ஃபில் என்றால் அரபியினுடைய புழக்கத்தில் இதற்கு பயன்படுத்துவார்கள். ஒரு கழுகோ அல்லது ஒரு பருந்தோ வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது, கீழே அதனுடைய இரையை பார்க்கிறது, வேகமாக தனது இரண்டு இறக்கையும் மடக்கி கொண்டு பூமியை நோக்கி வரும் பொழுது எவ்வளவு பணிவாக வருவதை போல தெரியுமோ, அது போன்று உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டால் அல்லது நீங்கள் அவர்களை சந்திக்க வேண்டும் நிலை ஏற்பட்டால் உங்களுடைய பணிவை நீங்கள் காட்டுங்கள் என்ற வார்த்தையை சொல்லும் விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான். வஹ்ஃபில், நீங்கள் பணிவென்னும் சிறகை தாழ்த்தி உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால் வாருங்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறான். அப்ப இந்த உலகத்தில் பிறப்பதற்கு, மனிதன் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய பெற்றோர். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இந்த பெற்றோரை பற்றி அல்லாஹ் சிறப்பை சொல்லிக் கொண்டே வருகிறான். மனிதன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அவனுடைய பொருளாதாரம் மற்றும் ஆயுள், அவனுடைய ஆரோக்கியத்தில் பரக்கத் ஏற்படுவதற்கும் பெற்றோரை கண்ணியப்படுத்தினால் தான் முடியும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெளிவாக இப்படியே சொல்லுவார்கள். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, மன் கான யஸிது உம்ரஹு, யார் தனது வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ, ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார்கள், தன்னுடைய ரிஸ்கில் பரக்கத் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ
ஃபல்யஸில் ரஹிமஹு பில்வுல் வாலிதைன், அவர் தன் பெற்றோருக்கு உபகாரம் செய்து தனது உறவினர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். தனது ரிஸ்கில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, தனது ஆயுளில் அதிகரிப்பு ஏற்பட வேண்டுமா, பெற்றோரையும் சேர்ந்து வாழ்வது, சொந்தத்தை ஆதரிப்பது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி கொண்டே வருகிறார்களே. குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் பெற்றோரை இணைத்துக் கொள்வது சம்பந்தமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வரும். நீ பெற்றோருக்கு ஒருவன் நோய்வினை செய்கிறானா, அவன் எவ்வளவு பெரிய சிறந்த உயர்ந்த மனிதனாக இருந்தாலும் மார்க்கம் அவரை தூக்கி எறிந்து விடுகிறது. பெற்றோருடைய மனம், தாயினுடைய மனம் புண்படும்படி ஒருவர் செய்கிறாரா, அவருடைய உயர்வை அல்லாஹ் தாழ்த்தி விடுகிறான். யார் தாயை அந்தஸ்து கொடுக்கிறாரோ, கண்ணியம் செய்கிறாரோ, அவருக்குரிய மரியாதை செய்கிறாரோ, அவர் உலகத்திலேயே அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் பேசும். பெருமானாரை பார்த்த சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த சஹாபாக்கள், கலிமாவிற்காக வேண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த சஹாபாக்கள் பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார், அவருடைய நாவில் கலிமா வரவில்லை. சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். யா ரசூலல்லாஹ், பேசும் வார்த்தை அரபி, ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்தவர், ஆனால் இறக்கும் தருவாயில் சக்ராத்தினுடைய நிலைமையில் இருக்கும் பொழுது நாவில் கலிமா வராமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உணர்கிறார், என் நாவில் ஏதோ முடிச்சை போல இருக்கிறது, பேச்சு வரவில்லை. ரசூலுல்லாஹ்விடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டது. யா ரசூலல்லாஹ், இவர் நாவில் கலிமா வரவில்லை. யா ரசூலல்லாஹ், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கலிமா தானே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தையை நாம் எப்படியானாலும் இறுதி நேரத்தில் சொல்லிவிடலாம், சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான். யாருடைய வாழ்க்கையில் இந்த கலிமா வந்து விட்டதோ அவருக்குத்தான் இறக்கும் தருவாயில் அந்த வார்த்தை இலகுவாக இருக்கும் என்பது இதுவும் ஒரு சான்று. அப்ப சஹாபா மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கும் பொழுது பெருமானாரிடத்தில் அவரை அழைத்து கொண்டு வரப்பட்டது. யா ரசூலல்லாஹ், இவருக்கு கலிமா வரவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் உயிர் பிரிய போகிறது. யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் தாயினுடைய பிரியத்தோடு இருக்கிறாரா, இவர் தாய் இவரிடத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த தாயை அழைத்து கொண்டு வரப்பட்டது. யா ரசூலல்லாஹ், அவன் செத்தால் என்ன, உயிரோடு இருந்தால் என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்லை. இருக்கும் காலத்தில் என்னை கஷ்டப்படுத்தினான் யா ரசூலல்லாஹ், எனக்கு மனம் புண்படும்படி செய்து கொண்டிருந்தான். எனவே இவன் இறப்பதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, விறகை எடுத்து கொண்டு வந்து நெருப்பை மூட்டுங்கள், இவரை இந்த நெருப்பில் தூக்கி போட்டு விடுவோம் என்பதாக தாய்க்கு முன்னால் சொல்லும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் ஒரு தாய் தன் கண் முன்னே பிள்ளை நெருப்பில் தூக்கி எறியப்படுவதை தாங்கிக் கொள்ள மாட்டாள் அல்லவா? உடனே சொன்னார்கள், யார் சொல்லா, அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொடுமைகளை நீ எங்களுடைய பிள்ளைக்கு தந்து விடாதீர்கள் யார் சொல்லல்லா. பெருமானா சொன்னார்கள், அப்படியானால் நாளை மறுமையில் இதைவிட மிக கொடூரமான 70 மடங்கு அதிக வீரியம் கொண்ட நரக நெருப்பில் அல்லாஹ் தூக்கி எறிவானே, அதை பற்றி நீ கவலைப்படவில்லையா என்று கேட்க, பெருமானாருடைய இந்த வார்த்தையை கேட்டு தாயினுடைய கண்களில் இருந்து தண்ணீர் கொட்டென்று கொட்ட ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அந்த தாய் பேசினால், யார் சொல்லல்லா, எனது பிள்ளையை நான் மன்னித்து விட்டேன் யார் சொல்லல்லா, எனது பிள்ளையை நான் மன்னித்து விடுகிறேன் சொல்லி சற்று நேரத்தில் அந்த மனிதனுடைய நாவிலிருந்து கலிமா வெளிவர ஆரம்பித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையிலேயே அவர் கலிமா சொன்ன நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார், சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிட்டார். யோசித்து பார்க்கிறோம், இந்த கலிமாவினுடைய உழைப்பு, இந்த கலிமாவினுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணத்தில் இந்த கலிமாவை சொல்லக்கூடிய வாக்கியத்தை தருகிறார். பெற்றோரினுடைய மனம் கோணாமல் இருக்கும் வரைக்கும் மனிதன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே செல்லுகிறார். பெற்றோரினுடைய அந்தஸ்தை பற்றி கேட்கும் பொழுது ஒரு சமயம் அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹுடைய மகன் அப்துல்லா மிகப்பெரிய பிரதிநிதியாக இருக்கிறார். ஈரானிலிருந்து நஜித் தேசத்திலிருந்து
ஒருவர் தனது பெற்றோரை தூக்கி கொண்டு வருகிறார். ஈரானுக்கும் மக்காவிற்கும் இடையில் சுமார் 2500 கிலோமீட்டர் தூரம். அங்கிருந்து தனது பெற்றோரை தன் முதுகில் தூக்கி கொண்டே வருகிறார் மக்காவிற்கு. மக்காவை வந்து அடைந்ததும் தனது பெற்றோரை தூக்கி கொண்டே தவாஃப் செய்கிறார். பெற்றோரோடு அதே நிலையிலேயே ஹரம் தவாஃப்கள் செய்கிறார், முஸ்தலிஃபாவை செய்கிறார், வலம் வந்து கொண்டே இருக்கிறார். சஃபா மருவாவினுடைய மலைகளுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுகிறார். எல்லா அமல்களும் தன் பெற்றோர், வயதான பெற்றோரை வைத்த நிலையில் இதை செய்து கொண்டே இருந்து ஹஜ்ஜினுடைய எல்லா அமல்களும் முடிந்தது. அதற்கு பிறகு உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், எனது பெற்றோரை நான் 2500 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தூக்கி கொண்டு வந்தேன். எல்லா அமல்களையும் சிறப்பாக என்னுடைய பெற்றோருடைய மனம் கோணாமல் முடித்து விட்டேன். எனது தாய்க்கு நான் செய்த கடமை நிறைவேறிவிட்டதா என்று கேட்கிறார். எனது தாய்க்கு நான் செய்த கடமை நிறைவேற்றி விட்டதா என்று கேட்கும் பொழுது அப்துல்லாஹ் பின் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உனது தாய் உடைய வயிற்றில் நீ இருக்கும் பொழுது அவள் உன்னுடைய வலி தாங்காமல் ஒரு கணம் திரும்பி படுத்தாள் அல்லவா, அந்த வலிக்கு நீ செய்த இவ்வளவு அமல்களும் ஈடாகாது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்களே. யோசித்து பார்க்கிறோம். தாயினுடைய சிறப்பை பற்றி குர்ஆனில் பல்வேறு இடங்களில் குர்ஆனும் ஹதீஸும் பேசிக்கொண்டே இருக்கும். மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் அல்லாஹ் தாயினுடைய பணி உபகாரத்தின் மூலமாக மாற்றுகிறான். ஒரு மனிதன் தாய்க்கு உபகாரம் செய்கிறானா, அவன் தாய்க்காக வேண்டி துஆ செய்கிறானா, அந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகிறான், சிரமங்களை நீக்குகிறான். புகாரியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், பனி இஸ்ரவேலர்கள் காலத்திலே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் 3 நபர்கள் மலை பாங்கான பாதையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 நபர்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கடுமையான காற்று ஏற்பட்டது. கொஞ்ச நேரத்தில் மாறி புயலாக மாறி கடுமையான மழை ஒன்று பெய்து கொண்டிருக்க அந்த 3 நபர்களும் வேகமாக ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டார்கள். மழை நிற்கிறட்டும், அதற்கு பிறகு போகலாம். அடித்த காற்றினுடைய வீரியத்தால் ஒரு பெரிய பாறை ஒன்று உச்சி மலையிலிருந்து உருண்டு வந்து சரியாக அந்த குகையினுடைய வாசலை அடைத்துக் கொண்டது. குகையினுடைய வாசலை அடைத்துக் கொண்டு 3 நபர்களும் வெளிவராத வகையில் அவர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இன்பங்கள், தொல்லைகள் அத்தனைக்கும் நாம் செய்யக்கூடிய நல் அமல்களை அல்லாஹ் பகரமாக வைத்து அந்த கஷ்டத்தை நீக்குகிறான் என்பதற்கு ஹதீஸ் சொல்லக்கூடிய சான்று. நம்முடைய அறிவு சிந்திக்கலாம், எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நான் சரி செய்தால் தான் சரி செய்ய முடியும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சதகாக்களின் மூலமாக நாம் நீக்குகிறோம். பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய பணிவிடையின் மூலமாக அந்த கஷ்டத்தை நாம் நீக்குகிறோம். அவன் செய்யக்கூடிய நல் அமல்களின் மூலமாக அந்த கஷ்டத்தை நாம் நீக்குகிறோம். குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அந்த 3 நபர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க, இனிமே நாம தப்பிச்சு வெளியே போகவே முடியாது, அவ்வளவுதான், மாட்டிக்கொண்டோம். ஏன்னா அவ்வளவு பெரிய பாறை, இதை 3 பேரால் நகட்ட முடியாது. ஆனால் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று 3 பேரும் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி எண்ணத்திற்கே போய்விட்டார்கள். 3 ஆலோசனை செய்கிறாங்க, இறைவனிடத்தில் நாம கையேந்தி பார்ப்போம், வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் இந்த பாறையை நகர்த்தட்டும். ஒருவர் சொல்லுகிறாங்க, அல்லாஹுக்கென்று ஏதாவது ஒரு சின்ன அமலை மக்கள் பார்க்காம, மக்களுக்கு இல்லாம, அல்லாஹுக்கென்று உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு அமல் செய்திருக்கிறாயா, அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேள், நிச்சயம் அல்லாஹ் அந்த பாறையை அகற்றுவார். ஒவ்வொருவரும் தன்னந்தனியாக திரும்பிக் கொண்டு தான் செய்த நல் அமல்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ஒருவர் சொல்றாரு, என்னிடத்தில் ஒரு வேலையால் இருந்தான், அந்த வேலையால் சரியான கூலியை வாங்காமல் சென்று விட்டான், அந்த கூலியை பாதுகாத்து நான் வைத்திருந்தேன். பல காலங்கள் கழித்து அவன் மீண்டும் என்னிடத்தில் வந்து கேட்க, ஆட்டு மந்தையாக மாறிய அந்த ஆட்டு மந்தையை அப்படியே கொடுத்து விட்டேன்.
என்று துஆ கேட்கிறான். பாறை சற்று விலகியது, ஆனா வெளியே போக முடியாது. இன்னொருவர் துஆ கேட்கிறார், என்னிடத்தில் பிரியமானவர் என்னுடைய மாமி மகள் இருந்தாள், அவள் ஏழ்மையான நிலையில் இருந்தாள், என்னிடத்தில் காசு இருந்தது, தனியான முறையில் நான் அவளை தவறு செய்வதற்காக வேண்டி அழைத்தேன், அவள் என்னை பார்த்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று சொன்னாள், யா அல்லாஹ் இந்த அமல உனக்காக வேண்டி நான் பாவத்தை விட்டு விட்டேன் என்று சொல்ல அந்த பாறை சற்று விலகியது. இருந்தாலும் ஒரு நபரால் கூட வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை. இறுதியாக இவர் பின்வரக்கூடிய துஆவை செய்தார். யா அல்லாஹ், நான் ஒரு பால் பண்ணை வியாபாரி, பால் பீச்சி அதை விற்பனை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாலை பீச்சி இரவு தூங்குவதற்கு முன்னால் என் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பதற்கு முன்பதாக எனது தாய்க்குத்தான் நான் அந்த பாலை கொடுப்பேன். அவர்கள் சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய பாலை நானும் என்னுடைய குழந்தைகளும் குடித்து கொண்டு வருவோம். இதுதான் எங்களுடைய அன்றாட அமல். ஒரு நாள் இப்படியே பாலை எடுத்துக்கொண்டு நான் என் தாய்க்கு முன்னால் போய் நிற்கிறேன். யா அல்லாஹ், நின்றவுடன் என் தாய் அசதியில் அப்படியே தூங்கிவிட்டார்கள். நான் நினைக்கிறேன் அவங்க எழுப்பக்கூடாது, காரணம் தூக்கம் கெட்டுவிட்டால் மீண்டும் வயோதிகர்களுக்கு தூக்கம் வராது என்று அவர்களை எழுப்பாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு பக்கம் என் மனைவி அழுகிறாள் பசியினால், குழந்தைகள் கதறுகிறது. ஆனால் எனது தாய் குடித்த பிறகுதான் இந்த பாலை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறேன். அதி இரவில் நடுநிசியில் என்னுடைய தாய் கண் விழித்து பார்க்கும் பொழுது நான் பால் பாத்திரத்தோடு நிற்பதை பார்த்து என் தாய் எனக்காக வேண்டி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என் பிள்ளைக்கு கஷ்டத்தை கொடுக்காதே என்ற துஆவை செய்தார்கள். இந்த துஆ, இந்த அமலை யா அல்லாஹ் நான் உனக்காக வேண்டித்தான் செய்தேன். என்னுடைய தாயை நான் கண்ணியப்படுத்தினேன், என்னை இந்த கஷ்டத்திலிருந்து பாதுகாத்து விடு என்ற துஆவை கேட்க முழுவதுமாக பாறை விலகியது. அதற்கு பிறகு இந்த 3 நபர்களும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறதே. யோசித்து பார்க்கிறோம், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயர்வை சந்தித்துக் கொண்டே சென்றாலும் கூட அவன் தன் தாய்க்கு செய்யக்கூடிய பணிவிடையும் தன் தாய்க்கு செய்யக்கூடிய அர்ப்பணிப்பு தன்மையையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே வருகிறான். அந்த தாய்க்காக வேண்டி அவன் உபகாரங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறான். எத்தனையோ நபர்களுக்கு தாய் இருக்கிறது, எத்தனையோ நபர்களுக்கு தந்தை இருக்கிறது, ஆனால் இருக்கும் காலங்களில் அவர்களுடைய அருமை புரிவதில்லை. அவர்கள் தங்களை விட்டு சென்ற பிறகு மனிதன், பல நபர்கள் இப்பொழுது கை சேதப்படுவதுண்டு. இருக்கும் காலத்தில் அவர்களுடைய உள்ளம் கோணாமல் வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. நாம் மட்டும் சில நேரங்கள் எண்ணுவதில்லை. சஹாபாக்கள்ல பல பேர் இது மாதிரி காலங்களில் நினைப்பதுண்டு. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்விடத்தில் உஜுன் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறாள். கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறாள். பெருமானாரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை, நான் அவர்களுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யலாமா, நிறைவேறிவிடுமா என்று அந்த பெண்மணி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர் கடன் வாங்கி இருந்தால் நீங்கள் அடைப்பீர்கள் அல்லவா? அதே போன்றுதான் இந்த ஹஜ் இருக்கிறதே, அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்க வேண்டிய கடன். நீங்கள் தாராளமாக ஹஜ் செய்யுங்கள், அது நிச்சயம் உங்களுடைய பெற்றோரில் கணக்கில் அல்லாஹ் எழுதி விடுவான் என்று சொல்ல அந்த பெற்றோருக்காக வேண்டி அந்த பெண் ஹஜ் செய்ததாக வரலாறு சொல்லுகிறது. யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய பெற்றோரில் இருவரோ அல்லது இருவரில் ஒருவரோ நாம் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்வது, அந்த பெற்றோர் இல்லாத காலங்களில் அதை நினைத்து கைசேதப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அவர்களுக்காக வேண்டி நாம் நல் அமல்களை அதிகம் செய்து கொண்டே இருப்பது குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களில் இதை சொல்லி காட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட பார்க்கும் பாக்கியம் உலகத்தில் வேற என்னங்க இருக்கு? ரசூலுல்லாஹ்வை விட பார்க்கக்கூடிய பாக்கியம் உலகத்தில் வேற என்ன இருக்கிறது? ஆனால் உவைஸ் பின் அல் கர்னி என்ற ஒரு சஹாபி பெருமானார் காலத்திலே வாழ்ந்தார். ஆனால் கொஞ்சம் சற்று தூரத்தில் இருந்த காரணத்தினாலும் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்த காரணத்தினாலும் பெருமானாரை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அவர் அந்த நேரத்தில் இழந்து விட்டார்.
ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்த உவைஸ் பின் கர்னி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெருமானாரை பார்க்கும் பாக்கியத்தையும் துறந்தார். காரணம் என்ன தெரியுமா? நான் இல்லாமல் இருக்கும் பொழுது என் பெற்றோர், என் தாய் தன்னந்தனிமையில் வாழ்ந்து வருவார், அவருக்கு பணிவிடை செய்ய முடியாது என்ற காரணத்தினால் பெருமானாரை பார்க்கும் பாக்கியத்தையும் அவர் விட்டுவிட்டார். பிற்காலத்தில் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவராக மாறினார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு போனாங்க, உமரே, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீ ஆமிர் என்ற கிளையை சார்ந்த ஒரு நபரை சந்திப்பாய். அவர் அந்த கிளையில் முல்கி என்ற கோத்திரத்தை சார்ந்தவர், யமன் தேசத்தில் இருந்து அவர்கள் வருவார்கள். ஆமிர் என்ற கோத்திரம், முல்கி என்ற கிளையை சார்ந்தவர்கள், கர்ன் என்ற வகையினரை சார்ந்தவரில் உவைஸ் என்ற ஒரு நபர் இருப்பார். அவரை நீ சந்தித்தால் அவரை நீ விட்டு விடாதே. அவர் 2 கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் அவருடைய துஆவை கபூல் செய்யாமல் விட்டுவிட மாட்டான். அவரை நீ ஒரு கால் சந்திக்கும் பாக்கியம் பெற்றால் உன்னுடைய பாவ மன்னிப்பிற்காக வேண்டி துஆவை கேள், நிச்சயம் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி விட்டு செல்ல, பெருமானாரினுடைய வஃபாத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அதற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், உவைஸை பார்க்க முடியவில்லை. திடீரென்று ஹஜ்ஜினுடைய சீசன் ஆரம்பிக்கிறது. அமீருல் மோமினீனாக இருக்கக்கூடிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நேராக மக்காவிற்கு செல்லுகிறார்கள். மக்காவின் பாதைகள் அனைத்தும் சரி செய்யப்படுகிறது. ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு முன்னால் அறிவிப்பு செய்யப்படுகிறது, ஆமிர் யமன் வாசிகள் மாத்திரம் நில்லுங்கள், மற்றவர்கள் எல்லாம் அமருங்கள். யமன் தேசத்திலிருந்து வந்தவர்கள் அத்துணை நபர்களும் நிற்கிறார்கள். அதற்கு பிறகு இந்த யமன் வாசிகளில் ஆமிர் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் நின்று விடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் அமருங்கள். சொல்லப்பட்ட பொழுது ஒரு சொற்ப நபர்கள் நிற்கிறார்கள். அந்த ஆமிர் கோத்திரத்தில் முல்கி கிளையை சார்ந்தவர்கள் எல்லாம் நில்லுங்கள், மற்றவர்கள் எல்லாம் அமருங்கள் என்று சொல்ல அதில் 2-3 நபர்கள் நிற்கிறார்கள். கரண் வாசிகள் நில்லுங்கள், மற்றவர்கள் எல்லாம் அமருங்கள் என்று சொல்ல மொத்தம் 3 நபர்கள் நிற்கிறார்கள். ஒவ்வொரு நபராக சென்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அன்த மின் உவைஸில் கர்னி, நீங்க உவைஸா என்று கேட்க வந்த 3 நபர்களில் ஒருவர் சொல்லுகிறார், இந்த வருடம் உவைஸ் ஹஜ்ஜுக்கு வந்தார், ஆனால் இங்கு இல்லை, வெளியில் நிற்கிறார் என்று சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது கரங்களை அவரோடு பிடித்துக் கொண்டு வெளியில் ஓடுகிறார்கள். உவைஸ் கர்னீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு இடத்தில் முசல்லாவை விரித்து தொழுது கொண்டிருக்க அமீருல் முஃமினீன் பின்னால் அவர் சலாம் கொடுப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சலாம் கொடுக்கிறார்கள். கேட்கிறார்கள், உமர் பின் கத்தாப், நீங்கள் தான் உவைஸா என்று சொல்ல ஆம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அடிமையை நோக்கி அமீருல் முஃமினீன் வர காரணம் என்ன என்று கேட்க, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் யா உவைஸ், எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயத்தை உவைஸுக்கு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ் உங்களை கண்டால் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்புக்காக வேண்டி நீங்கள் துஆ கேட்க மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்களே. யோசித்து பார்க்கிறோம், ஒரு சஹாபி பெருமானாரை பார்த்த, பெருமானாரோடு வாழ்ந்த, அமீருல் முஃமினீனாக இருந்த, ஒரு மன்னராக மாறிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள், நீங்கள் உவைஸை கண்டால் அவரிடத்தில் பாவ மன்னிப்புக்காக வேண்டி துஆவை கேட்க மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் இவ்வளவு பெரிய சிறப்பை வாங்கி தந்தது வேறு எதுவும் கிடையாது, அவர்கள் தன் தாய்க்கு செய்த பணிவிடைதான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. எனவே நாம் நினைப்பது என்ன, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஒரு தாய் தந்தையர் இருக்கும் பொழுது அவருக்கு பணிவிடை செய்வது. குர்ஆன் ஒரு இடத்தில் சொல்லுகிறது, வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹக மினல் துல், நீ உங்களுடைய பெற்றோரை பார்க்கும் நேரம் வந்தால் அவர்களிடத்தில் உனது பணிவென்னும் சிறகை நீ தாழ்த்தி கொண்டு வா என்று குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அந்த வாசகத்தினுடைய விரிவுரையில் சயீத் பின் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒரு எஜமான் முன்னால் ஒரு அடிமை வந்து விட்டால், அடிமை தவறு செய்து விட்டான், எஜமான் கோபத்தோடு இருக்கிறான்,
ஒரு ஊழியன் கோபத்தோடு இருக்கிறார். அப்ப ஊழியன் எஜமானன் முன்னால் எவ்வளவு பணிவாக இருப்பானோ அந்த பணிவைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அந்த பணிவைத்தான் ஒவ்வொரு நபரும் தன் பெற்றோர்களுக்கு முன்னால் அந்த பணிவை போல நிற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் என்பதாக சயீத் பின் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம் பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்வதும், பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அவருக்காக வேண்டி துஆக்கள் செய்வதும், அவர்கள் யாரோடெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தார்களோ அவர்களை நாம் அரவணைப்பதும் தான் பெற்றோர் இருக்கும் பட்சத்தில் நாம் அவர்களுக்கு செய்த உபகாரத்தை போல அல்லாஹ் இதை எடுத்துக்கொள்ளுகிறார். எனவே அவர்களுடைய துஆவை வாங்கி அவர்களுக்கு வேண்டி நாம் அதிகம் அதிகம் நன்மைகள் செய்து, ஈசா சவாபுக்கள் செய்து, துஆக்கள் செய்து, சதகாக்களின் மூலமாக நன்மையை எத்தி வைப்பதற்கும் அல்லாஹ் அதனுடைய பொருத்தத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு சிறிய அறிவிப்பு.